அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு நேர்முகம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் டொரண்டோவை மையப்படுத்திய இடைத்தேர்தலிலே போட்டியிடுகின்ற மற்றொரு வேட்பாளரை நாங்கள் நேர்காணல் செய்யவிருக்கின்றோம். ஸ்காப்ரோ ரூச் பார்க் அல்லது ஓட் 25 என்று அழைக்கப்படுகின்ற டொரண்டோ பிராந்தியத்திலே இருக்கக்கூடிய பகுதிக்கான மாநகர சபை உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வருகின்ற 29ஆம் தேதி செப்டம்பர் 29ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான வேட்பாளர் நீதன் ஷான் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவர் ஏற்கனவே கனேடிய தமிழர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், தமிழ் அரசியல் பரப்பிலே நன்கு அறியப்பட்டவர். கனடாவிலே தமிழ் மக்கள் சமூகத்தில் இருந்து மக்கள் வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்பட்ட முன்னோடியாக அவர் விளங்கி வருகின்றார். கல்வி சபை உறுப்பினராக பதவி வகித்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து பிற்காலத்திலே குறிப்பிட்ட காலம் டொரண்டோ மாநகர சபை உறுப்பினராக கூட அவர் பதவி வகித்தார். இப்பொழுது டொரண்டோ மாநகர சபையிலே கல்வி சபை உறுப்பினராக இருக்கின்ற நீதன் ஷான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவரிடமிருந்து அவருடைய இந்த தேர்தல் பயணம் தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வணக்கம் நீதன் ஷான். வணக்கம் உதயன். வணக்கம் நேர்களே. வணக்கம். ஆமாம், நாங்கள் பல தடவைகளில் பல்வேறு தளங்களிலே சமூகம் சார்ந்து பேசியிருக்கிறோம், அறிமுகமாக இருக்கிறோம். இருந்த போதும் இது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை மையப்படுத்திய நிகழ்ச்சி என்பதன் காரணமாக உங்களை பற்றிய விவரங்களை நாங்கள் சாராம்சமாக சம்பிரதாயபூர்வமாக இன்றைய நிகழ்ச்சிகளை பேசிக்கொள்ளலாம். ஏற்கனவே நீங்கள் டொரண்டோ பிராந்தியத்தில் கல்வி சபை உறுப்பினராக இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த தேர்தலிலே, அதுவும் இடைத்தேர்தலில் ஒரு குறுகிய கால எல்லைக்குள் அது மீளவும் இன்னொரு தேர்தலுக்கு செல்ல போகின்ற காலகட்டத்திலே நீங்கள் அந்த தேர்தலிலே களம் இறங்கியிருக்கிறீர்கள். அதுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக இந்த ஸ்காப்ரோ ரூச் பார்க் பகுதியிலே கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நான் பணியாற்றி வருகின்றேன். 2000 ஆண்டு முதலிலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பியர்சன் மற்றும் மதர் தெரேசா பாடசாலைகளிலே இளைஞர்கள் முன்னேற்ற பணிகளுக்கான ஒரு திட்டமிடல் அதை செயல்படுத்துகின்ற பணியிலே ஆரம்பித்திருந்தேன் மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டரில். அப்பொழுது ஆரம்பித்த பணிகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் பல விடயங்களை செய்து வந்திருக்கேன். 15 வருடங்களாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மார்னிங் சைட் ஹைட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அயலகத்திலே எனது குடும்பத்தை பிள்ளைகளை வளர்த்து வருகின்றேன். அந்த வகையில் அந்த பகுதியோடு நிறைய தொடர்பு இருக்கக்கூடிய அந்த பகுதியை நான் முன்பு கல்வி சபை உறுப்பினராக பிரதிபடுத்தியிருக்கின்றேன். பின்பு ஒரு மாநகர சபை உறுப்பினராக. ஆகவே அந்த வகையில் பல அந்த தொகுதியில் என்னுடைய ரூட்ஸ் இருக்கின்றன, ஆழமான வேர்கள் இருக்கின்றன. அதை விட 2 வருடங்கள் நகரசபை உறுப்பினராக இருந்த பொழுது பல விடயங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. தமிழ் சமூகத்திற்கான விடயங்கள் மட்டுமல்ல, அந்த பகுதியில் வாழ்கின்ற வேறு இன மக்களுக்கு எல்லோருக்குமே செய்யக்கூடிய பல விடயங்களை செய்தேன். அந்த வகையில் அந்த விடயங்கள் சற்று திடீரென அந்த எல்லைகள் மாற்றப்பட்டு நகரசபை உறுப்பினர்கள் குறைக்கப்பட்ட காரணத்தினால் ஜெனிஃபர் மேக்கல்வி அவர்களுடனான கடும் போட்டியிலே அந்த தொகுதியில் 154 வாக்கள் வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி வாய்ப்பு. 11,000 வாக்களுக்கு மேல் பெற்றிருந்தாலும் 154 வாக்கள், அதாவது 0.5%, ஒன்றுக்கு குறைவான வீத அடிப்படையிலே மிகவும் ஒரு நெருக்கமான போட்டியிலே அந்த வாய்ப்பை இழந்திருந்தோம். அதனால் தொடர்ச்சியாக அவர் இப்பொழுது விலகி அடுத்த கட்டத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த தொகுதியிலே போட்டியிட்டு மீண்டும் அங்கு ஆரம்பிக்கப்பட்ட பல பணிகளை செய்வதற்கான ஒரு அந்த விருப்பத்தோடு தான் மக்களிடம் மீண்டும் அவர்களது ஆதரவை வேண்டி இந்த தேர்தலிலே போட்டியிடும். மீளவும் அந்த தொகுதியிலே மக்கள் ஆணையை வேண்டி நிற்கிறீர்கள். இருந்தாலும் இந்த உங்களுடைய அரசியல் பயணம் என்பது இள வயதிலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. நான் அறிமுகத்திலே சொன்னது போல உங்களை பார்த்து பலர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இளம் தலைமுறையை சார்ந்த ஒருவராக நீங்கள் இந்த அரசியலுக்குள் வந்தீர்கள். அதுக்குரிய காரணம் என்ன? இந்த அரசியல் பயணம், நான் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அரசியல் பயணத்தை கேட்குறேன். நிச்சயமாக அது ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் பல வேற்றினத்தவர்களுக்கு பதாதைகள் போட்டிருந்தோம், துண்டு பிரசுரங்கள் செய்திருந்தோம், அவர்களுக்கு கூட்டம் கூட்டியிருந்தோம். அப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் எங்களுக்கு 2003ஆம் ஆண்டு பலர் ஒன்றாக பெரிய அளவிலே தேர்தலில் குதித்திருந்தோம். ஏனென்று சொன்னால், இனி அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருப்பதை விட நாங்களே எங்கள் பிரதிநிதித்துவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று 2003ஆம் ஆண்டு ஒரு பெரிய அளவிலே ஒரு மாநகர தேர்தலிலே மார்க்கம் தொகுதியிலே 6 வேட்பாளர்கள் போட்டியிட்டு இருந்தோம். அதில் நானும் ஒருவர். அதில் வெற்றி ஒருவருக்கும் கிடைக்கவில்லை என்றாலும் நிறையவே படித்திருந்தோம். அந்த படிப்பில் இருந்தான் 2006ஆம் ஆண்டு லோகன் கணபதி அவர்களும் நானும் வெற்றி அடையக்கூடியதாக இருந்தது. அதற்கு காரணம் 2 விடயங்கள். ஒன்று,
எமக்கான குரல் நாங்கள் எழுப்புகின்ற பொழுது எங்களுக்கு எல்லோரும் இதை செய்வோம் அதை செய்வோம் நன்றி வணக்கம் மாலை போட்டு விட்டு போய்விடுவார்கள். எங்களுக்கான குரலாக அவர்கள் ஒருவரும் இருக்கவில்லை, ஆழமான குரலாக சிலர் இருந்தார்கள். அந்த வெற்றிடம். இன்னொன்று, நான் கல்வி சபைக்கு போனதற்கு காரணம், நான் அப்பொழுது இந்த நீங்கள் முதல்ல சொன்னது போல இளைஞர்கள் முன்னேற்ற பணிகளிலே ஈடுபட்டிருந்தேன். கேன்டாய் போன்ற அமைப்புகளிலே, மாணவர் அமைப்பு போன்ற அமைப்புகளில் இருந்தன இளைஞர் சம்பந்தமான கல்வி சம்பந்தமான விடயங்கள். அதோடு நான் கல்வி ஆசிரியரான பயிற்சிக்கும் போய் ஆசிரியர் பயிற்சியை முடித்திருந்தேன். அந்த வகையில் கல்வி சம்பந்தமான இடத்தில் ஆரம்பத்தில் அந்த அரசியல் பணியை தொடங்கியிருந்தேன். அதுக்கு காரணம், இன்னொரு காரணம், எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் இளைஞர்கள் இருக்கக்கூடிய தேவை. உங்களுக்கு தெரியும், நான் கேன்டைட் அமைப்பில் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற பொழுது முதலாவது அந்த வருடத்தில் நாங்கள் சந்தித்த இழப்புகள் என்பது, இளைஞர்களின் இழப்புகள், உயிரிழப்பு என்பது பெரிய அளவில் இருந்தது. அவை அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் தான் அந்த கல்வி சபைக்குள் சென்றிருந்தேன். இப்பொழுது இந்த அரசியல் பயணம் நின்று சென்றாலும் கூட உங்களை பற்றிய விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அடிக்கடி தேர்தல்களிலே குதிக்கிறீர்கள் என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இருந்தாலும் விடாமுயற்சியாக அடையாளப்படுத்துகின்றவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, சமூகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக. அதாவது என்னுடைய பணி என்பது இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்பவர்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்கின்றவர்கள். நான் ஒரு மூமெண்ட்டாக தான் பார்க்குறேன். இது ஒரு அதில் பலரை நான் ஒரு இடத்திலிருந்து விலகுகின்ற பொழுது இன்னொருவரை அதில் போட்டியிடுவதற்கு கேட்டு ஆதரவு கொடுத்து வெற்றியடையவும் செய்திருக்கின்றேன். அது எனது கல்வி சபை உறுப்பினராக இருந்து மார்க்கத்திலிருந்து விலகிய பொழுது கூட, அல்லது ஸ்காப்ரோ விலகிய கூட அதற்கு அடுத்ததாக வருவதற்கு கூட பயிற்சிகள் கொடுத்தேன். ஆகவே தொடர்ச்சியாக இன்னும் பலரின் அரசியல் வரவுக்கும் நான் உதவி இருக்கின்றேன், அவர்களை கேட்டு உள்வாங்கி இருக்கின்றேன். அதே வேளையிலே தொடர்ச்சியான பயணம் என்பது உங்களுக்கு தெரியும், நான் தமிழர்களுடைய முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன், இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன். அதோடு முதலாக டொரண்டோ நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அல்லது முதலாக ஒரு கட்சிக்கு தலைவராக ஒன்டாரியோ வேண்டி. அவை இந்த தடைகளை எல்லாம் உடைத்து முதலாவதாக வருவது என்பது சுலபமாக ஒருக்கா போட்டியிட்டு விட்டு போய்விட முடியாது. அது அப்படி பலர் போட்டியிட்டுருங்க. தொடர் முயற்சி என்பது ஒரு வகையிலே எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் எல்லாம் பெரிய பணத்தோடு இங்கு எங்களோட அப்பா அரசியல் இருந்து நான் அப்படி இல்லை. எங்களுக்குன்றது நாங்கள் உருவாக்குகின்ற ஒரு பயணம். அந்த பயணம் என்பது நான் அரசியலில் போட்டியில் இருந்து வெற்றியடைந்தால் என்ன, போட்டியில் தோல்வியடைந்தால் என்ன, நான் சமூக பணிகளிலே தொடர்ச்சியாக இருக்கின்றேன். அந்த வகையில் நான் பார்ப்பது என்னுடைய சமூக பணி ஒரு பக்கத்தில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது, அரசியல் பதவிகள் மூலமாக என்னுடைய சமூக பணியை விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அதில் போட்டியிடுகிறேன். அவை அது ஒரு விதத்திலே விடாமுயற்சி என்று பார்க்கலாம், அல்லது ஒரு விதத்திலே இது என்னுடைய பயணம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொண்ட விடயம் என்ற ஒன்றை எடுத்திருக்கிறேன்னா அதை சாதிக்கின்ற வரைக்கும் விடாமுயற்சியாக அதை செய்வது எனக்கு மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்து இன்றைக்கும் எப்படி என்னோடு 2003ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது பலர் உதவி இருந்தார்களோ அதில் பலர் இன்றும் என்னோடு பயணிப்பதற்கு காரணம், பதவிகள் வருகின்ற பொழுது அதை முழுமையாக பயன்படுத்தி எங்களுக்கு சமூகத்துக்காக விடயங்களை செய்யணும். ஆமாம், நீங்கள் சமூகத்துக்காக செய்கின்ற விடயங்கள் என்று வருகின்ற பொழுது இந்த உங்களுடைய சமூக பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு, எல்லா பாடல்களும் இந்த கேள்வி மற்றதாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே பதவிகளை அலங்கரித்த ஒருவர் என்பதன் காரணமாக சமூகம், அரசியல் இந்த இரண்டு நிலைகளிலும் நீங்கள் சாதித்தவை என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்களை சொல்ல முடியும். நிச்சயமாக. நான் 2009ஆம் ஆண்டு ஒரு கல்வி சபை உறுப்பினராக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் மரபு திங்களுக்கான அத்திவாரம் போட்டு பல அமைப்புகளை ஒன்றாக்கி, அறிவகம், கனடா தமிழ் கல்லூரி இருவரும் முக்கியமான பங்காக அவர்களோடு இணைந்து இந்த ஆரம்பத்தில் அதை உருவாக்கியதன் காரணமாக இன்று அது கனடா முழுவதுமல்ல பல இடங்களுக்கு பரவி இருக்கிறது. ஒரு கல்வி சபை உறுப்பினராக நான் இருந்த பொழுது என்னுடைய தலைமைத்துவத்தில் மார்க்கம் தொகுதியில் இருந்த பொழுது மார்க்கம் தமிழ் அமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து மார்க்கத்தில் தமிழ் இளைஞர்களுக்கான பல பயணங்கள் செய்திருக்கின்றேன். கேன்டைட் அமைப்பு உட்பட கனடிய தமிழ் பேரவை போன்ற பல இடங்களிலே பல ஆரம்ப கட்டத்தில் அந்த அமைப்புகளின் வளர்ச்சிக்காக பல விடயங்களை செய்திருக்கின்றேன். நகரசபை உறுப்பினராக இருந்த பொழுது ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தேன். ஏகமனதாக ஜோன் டோரி அவர்கள் வழிமொழிந்து தமிழர்களுக்கான ஒரு சமூக மையம் உருவாக்குவதற்கு சிட்டி ஆஃப் டொரண்டோ தமிழர்களோடு சேர்ந்து அந்த தொகுதியில் ஒரு இடத்தை எடுத்து செயல்படுவதற்கான அத்திவாரமாக அந்த தீர்மானத்தை போட்டதன் காரணமாக அதற்கு பின்பு அந்த தொகுதியிலே அந்த தீர்மானத்தை வைத்துக்கொண்டு ஒரு இடத்தை எடுக்கக்கூடியதாகவும் இருந்தது. அவை அது ஒரு மற்றது ஜோன் டோரி அவர்களுடன் தாயகம் சென்ற பொழுது தமிழில் விடுதலை சம்பந்தமான விடயங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய மனித உரிமை சம்பந்தமான விடயங்கள், முள்ளிவாய்க்கால், கேப்பப்புலவ, இது காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம், காணி மீட்பு போராட்டங்கள், நூலகத்தோடு சென்று அந்த அப்படியான தொடர்புகள் மூலமாக செய்யக்கூடியதாக இருந்தது.
அப்படி கேண்டைட் அமைப்பிலே நிறைய காலம் வேலை செய்து தமிழ் இளையோருக்கு முன்னேற்ற பணிகளை செய்திருக்கிறேன். அவை நான் உதவிய பல இளைஞர்கள் என்று நல்வழிப்படுத்தப்பட்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்று என்னோட தொண்டர்களாக இணைந்திருக்கிறார். அவை என்ற 30 வருட காலத்திலே அது நான் உயர்தர பாடசாலையில் தமிழ் மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்தேன். பின்பு டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர் சங்கத்தின் தலைவராக இருந்தேன். பல அமைப்புகளின் உருவாக்கத்துக்கு உதவி இருக்கின்றேன். இப்பொழுது மார்க்கம் தமிழர் அமைப்பு உருவாக்கப்பட்ட விதம் எவ்வாறு என்பதை பிராம்டனுக்கு மக்களுக்கு பேசி பிராம்டன் தமிழர் அமைப்பு உருவாக்குவதற்கென்று பல இடங்களிலே அந்த கேட்டலிஸ்ட்னு சொல்கிறார்கள், அந்த மாற்றத்திற்கான உருவாக்கத்திலே பங்கேற்றிருக்கேன். ஆகவே அந்த வகையில் நான் இதை பெருமைக்காக சொல்லவில்லை, என்னுடைய பணியாக நான் அதை வாங்குகிறேன். என்றால் நாட்டை விட்டு போராடாமல் வெளியில் வந்தவர் என்ற ஒரு 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 குற்ற உணர்வு இருக்கின்றது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக எமது மக்களுக்காக, இங்கு மட்டுமல்ல தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் செலவிட வேண்டும் என்ற வகையிலே பல விடயங்களை செய்தார். இருந்தாலும் கூட இந்த தேர்தல் என்பது பல்கலாச்சார மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினர் தெரிவு செய்கின்ற ஒரு விடயம். அதிலும் ஒரு குறிப்பிட்ட வட்டாரம் சார்ந்து ஒன்று மாநகர சபை சார்ந்த பொதுவான பிரச்சனைகள் இருக்கும். மற்றது நீங்கள் வசிக்கின்ற அந்த வட்டார மக்கள், அது தமிழ் மக்கள் மட்டுமில்லை, எல்லா மக்களையும் பிரதித்துவம் செய்ய வேண்டும். இதிலே உங்களுடைய வட்டாரத்தில் நீங்கள் அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? நிச்சயமாக அந்த விடயத்திலே உங்களுக்கு தெரியும், மெல்பர்ன் தொகுதியிலே பல ஆண்டு காலங்களாக பணியாற்றி இருக்கின்றேன். மார்னிங் சைட் ஹைட்ஸ் பகுதியில் வாழ்ந்து வருகிறேன். மார்னிங் சைட் ஹைட்ஸுக்கான அயலக கூட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன், அதாவது நெய்பர்ஹுட் அசோசியேஷனை உருவாக்கியிருக்கிறேன். அவை இந்த இரண்டும் பெரிய அளவு மக்கள் இருக்கிற அந்த தொகுதியில் 6 அயலகங்கள் இருக்குது. அதில் மெல்பர்னும் மார்னிங் சைட் ஹைட்ஸும் பெரிய அளவு அயலகங்களாக இருக்கின்றன, நெய்பர்ஹுட்ஸாக இருக்கின்றன. அதில் நிறைய பணிகள் செய்திருக்கின்றேன். என்ன தேவை இருக்கின்றது? 6 வேறு வேறு தேவைகள் இருக்கின்றன. பொதுவாக இருக்கக்கூடிய தேவைகள் என்று சொன்னால் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தேவைகள் இருக்கின்றன. அது ஒரு வாழ்க்கை பிரச்சனை, விலைவாசி, அதாவது அஃபோர்டபிலிட்டி, அந்த சிக்கல் பலருக்கு இருக்கின்றது. சமூகத்தின் பாதுகாப்பு சம்பந்தமான சிக்கல், போக்குவரத்து, டிரான்சிட் மட்டுமல்ல டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று இவற்றுக்கெல்லாம் பல விடயங்களை ஏற்கனவே நான் 2 வருடங்கள் இருந்த பொழுது சேர்ந்தேன். சப்வே எக்ஸ்டென்ஷனுக்காக குரல் கொடுத்த ஒரு பெரிய அளவில் குரல் கொடுத்த ஒருவராக ஜோன் டோரி அவர்களே என்னை பார்த்திருக்கின்றார். அந்த வேளையிலே அவருடன் இணைந்து அந்த மற்றது மெல்பர்ன் பகுதிக்கு எல்ஆர்டி கொண்டு வருவதற்கான மோஷன் கொண்டு வந்ததிலிருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் பராமரிப்பதற்கான காசு அதிகமாக பணத்தை கொண்டு வந்ததிலிருந்து பல விடயங்களை சேர்க்காவே அயலகம் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விடயங்களிலும் பல விடயத்தை செய்தனால்தான் ஸ்கார்பரோ என்வாயன்மெண்டல் குழுக்களில் இருக்கக்கூடிய பலர் எனக்கு ஆதரவு வழங்குகின்றார்கள். தொழிற்சங்கங்களோடு சேர்ந்து பழகியதால், அவர்களது தொழிலாளர் உரிமையை பற்றி கூறினால் தொழிலாளர் பங்களிப்பினாவே அந்த விடயங்கள் என்று வருகின்ற பொழுது என்னுடைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து சம்பந்தமான, பாதுகாப்பு சம்பந்தமான, இளைஞர்கள் முன்னேற்றம் சம்பந்தமான, அயலகங்கள், சூழல் சுற்று பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் செய்திருக்கின்றன. அதுதான் தேவையாகவும் இருக்கின்றது. இன்றைக்கு பெரிய தேவையாக இருப்பது ஸ்கார்பரோவுக்கு, ஸ்கார்பரோவில் இருக்கக்கூடிய மக்களின் தேவைகளை அவர்கள் அழைத்து கேட்கின்ற பொழுது அது சில வேளைகளில் உதாசீனப்படுத்தப்படும். ஏன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுப்பதில்லை, அது என்று சொல்லி சுலபமாக முடிவதில்லை. அந்த ரெஸ்பெக்டை ஸ்கார்பரோ கொண்டு வருவதுதான் என்னுடைய முக்கிய பணியாக. சரி, அதுக்கான தீர்வுகள் என்று ஏதாவது உங்களுடைய எண்ணத்தில் இருக்கின்றனவா? நிச்சயமாக. அது முதலிலே அந்த அயலகங்கள் சம்பந்தமான அமைப்புகளுக்கு ஆழமான ஒரு குரலை நாங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஸ்கார்பரோ ரூச் பார்க் தொகுதிக்கு ஒரு கவுன்சிலர், அதே அளவு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பிக்கரிங் பக்கத்தில் இருக்கின்றது. அதற்கு மேயர் இருக்கின்றார்கள், ரீஜனல் கவுன்சிலர் இருக்கின்றார்கள், கவுன்சிலர்ஸ் இருக்கின்றார்கள், ஒரே அளவு மக்கள். அப்போ அங்கே டொரண்டோவில் அவ்வளோ பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு கவுன்சிலர். அப்போ இதில் லோக்கல் டெமோக்ரஸி, அந்த ஜனநாயகம் வாழணும்னு சொன்னால் அந்த லோக்கல் நெய்பர்ஹுட்ஸுக்கு அசோசியேஷன், அவர்களோட குரல், அவர்களோட தலைமைத்துவம், அவர்கள் எவ்வாறு உள்வாங்கப்படுகின்றன அதை விரிவுபடுத்துவதன் என்று. அதே நேரத்திலே 48 மணித்தியால கேரண்டி கொடுத்துருக்கிறோம் என்னுடைய கொள்கையிலே. அதாவது யாராவது அழைக்கின்ற பொழுது அவர்கள் 48 மணித்தியாலங்களுக்குள் அவர்களுக்கு அந்த பிரச்சனை சம்பந்தமான தெளிவான விளக்கம் ஒன்று எங்கு அது முன்வைக்கப்பட்டிருந்தது முடிவல்ல. முடிவு 40 மணி ஒரு வழிகாட்டுதல், அதே நேரத்தில் தொடர்பு, கம்யூனிகேஷன், அதுதான் முக்கியமாக இருக்கும். அந்த பலருக்கு அதை கொடுத்து விட்டு என்ன நடக்குன்னு தெரியாமல் அதை 48 மணித்தியாலங்களும் செய்வது. இது நான் கவுன்சிலராக இருந்த பொழுது ஏற்கனவே செய்த ஒரு விடயம் தான். அதை நான் வெளிப்படையாக கூறியிருக்கிறேன். இன்னொரு விமர்சனம், எல்லா உங்கள் தொகுதியிலே இப்பொழுது 4 பேர் தமிழ் சமூகத்திலிருந்து போட்டியிடுகிறார்கள் இந்த இடைத்தேர்தலில். இது எல்லோரும் மீதும் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனம். 4 பேரும் போட்டியிடுவதால்
அந்த வாக்குகள் பிளவடையும். ஆகவே அந்த வெற்றி வாய்ப்பு தமிழருக்கு இல்லாமல் போய்விடும் என்ற அச்சத்தை தமிழ் சமூகம் சார்ந்து முன்வைக்கிறார்கள். ஏன் நீங்கள் ஒரு 4 பேரும் கலந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒருவர் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி இருக்கிறது? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக இது இந்த ஓட்டப்போட்டி மாதிரி 20 பேர் ஓடினோம்னு வைங்க. 20 பேர் ஓடுறதில் வந்து ஒரு ஆள் வந்து 4 பேர் தமிழர்ண்டா ஒரு ஆள் விலகி இன்னொரு ஆள் யாரோ ஒரு ஆளுக்கு 3 பேர் விலகி விட்டால் அவை கட்டாயம் ஓட்டப்போட்டியில் முன்னுக்கு வருவினோம்னு சொல்லி அது ஒரு போட்டி என்றைக்கு அதில் யார் என்னென்ன வேலைகள் செய்திருக்கணும், யார் என்னென்ன பணிகள் எவ்வளவு தூரம், அதாவது நான் கூறியது போல 11,000 வாக்களை பெற்று இந்த தொகுதியில் ஒரு சொற்ப வாக்கள் வித்தியாசத்தில் தான் நான் தோல்வி அடைந்தேன். அதே நேரத்தில் அது அவர் அதன் காரணமாக தான் அந்த கேள்விகளே வருகின்றன. ஒரு தமிழ் பிரதித்துவம் இந்த மாறான போட்டிகள் காரணமாக இழக்கப்படக்கூடாது என்பது அது கதைத்திருந்தோம். எல்லோருடன் பேசி இருக்கக்கூடியதாக இருந்தது. நான் அந்த சந்திப்பில் சூரியது போல அனிட்டா அவர்களை என்னுடைய நேரோட பழக்கம் இல்லை, மற்ற இருவருடன் பேசக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் ஒவ்வொருவருமே தாங்கள் போட்டியிடுவது தேவையான ஒன்றாக கருதி பேசுகின்ற பொழுது, மற்றவர்கள்லாம் விலக வேண்டும் என்று நினைத்து கொண்டு பேசுகின்ற பொழுது அது ஒரு முடிவுக்கு வருவது கடினம். ஆகவே அதை எடுத்து செய்வதற்கென்று எங்களிடம் ஒரு சரியான ஆளுமையுள்ள அல்லது ஒரு வடிவம் இருக்கவில்லை என்பதுதான். ஒரு கட்டமைப்போ ஒரு வடிவமோ எல்லோரோடும் பழகக்கூடிய ஒரு நடுநிலை என்பது இந்த விடயத்தில் நடுநிலையாக பேசக்கூடிய ஒரு பொது தரப்பென்று அந்த ஒரு வெற்றிடம் ஒன்று இருந்தது கூட ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். இந்த போட்டிகள் என்பது உங்களுக்கு தெரியும், நகர சபை உறுப்பினராக போட்டியிடுவதற்கு $100 கட்டி யாரும், அதாவது அவர்கள் அந்த பகுதியில் டொரண்டோவில் வசிப்பவர் அல்லது டொரண்டோவில் ஒரு சொத்து வைத்திருப்பவர் என்றால் யாருமே போட்டியிடலாம். அதை தடுக்க முடியாது அல்லது பேசி பார்க்கலாம். ஆனால் அதற்கு பின்பு அது ஒரு ஜனநாயக உரிமையாகத்தான் பார்க்கப்படுகின்றது. தமிழர்கள் கணிசமாக வாழுகின்ற பகுதியிலே அதுவும் இடைத்தேர்தல் என்கின்ற பொழுது இதை எவ்வாறு குறைப்பது என்பது எனக்கு தெரியவில்லை. பேசியிருக்கின்றோம். இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எதிர்கால காலங்களிலே இதற்கான ஒரு வடிவமாக ஒரு பொது அமைப்பு இருந்தால் அவர்களால் ஒருவரை நிறுத்த முடியாவிட்டாலும் அவர்களால் ஒருவரை அடையாளப்படுத்தக்கூடிய நிலையிலாவது இருக்க வேண்டும் எங்கள் சமூகத்துக்கு. அதாவது என்டோர்ஸ்மெண்ட் நிறைய பேர் செய்கின்றார்கள். இப்பொழுது தொழிற்சங்கங்கள் செய்கின்றார்கள், வர்த்தக சம்மேளனங்கள் செய்கின்றார்கள், அப்படி பலர் செய்கின்றார்கள். ஈவன் பத்திரிகையால் கூட சிலரை தேர்ந்தெடுத்து என்டோர்ஸ் பண்ணுகிறார்கள். அதே போல் அவர்கள் கேட்டு பார்த்து விட்டு சரி வரவில்லை என்றால் அவர்களாவது மக்களுக்கு சொல்லலாம். ஆனால் நான் ஒரு விடயம் அங்கு சொன்ன ஒரு விடயத்தை நீங்கள் சொல்கிறேன். ஒரு மிகவும் அரசியல் ஆளுமை மிக்க ஒரு சமூகம் எங்கள் சமூகம். அதாவது எங்கு ஒன்று கூடினாலும் அரசியல் பேசுகின்ற சமூகம். ஆழமாக சிந்தித்து சரியான முடிவை அவர்கள் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. சரி, நிறைவாக ஏதாவது சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றீர்களா வாக்காளர்களுக்கு? நிச்சயமாக இந்த நான் முதலில் கூறியது போல 30 வருடங்களாக சமூக பணியிலே கலை கலாச்சார சம்பந்தமான விடயமாக இருக்கலாம், தமிழில் விடுதலை சம்பந்தமாக, மனித உரிமை சம்பந்தமான விடயங்கள் என்று பல விடயங்கள், கல்வி சம்பந்தமான விடயங்கள் செய்த அனைத்திற்கும் மக்கள் தொடர்ச்சியாக ஆதரவு தந்ததற்கு முதலில் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நாங்கள் பல சவால்களை சந்தித்திருக்கிறோம், இந்த பல வெற்றிகளையும் கண்டிருக்கிறோம். ஒன்றாக இந்த தேர்தலிலே மீண்டும் நாங்கள் செய்யக்கூடிய பல விடயங்களை செய்வதற்காக அவர்களது நம்பிக்கையை கேட்டு அவர்களது வாக்குகளை கேட்கின்றேன். தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தோடு பயணிப்பவன் என்ற வகையிலே என்னுடைய கடந்த கால விடயங்களை மனதில் வைத்து அவர்கள் எனக்கு அந்த நம்பிக்கையை தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் இது ஒரு மிகவும் கடினமான ஒரு போட்டி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அந்த தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம். அதை மறந்துடாமல் வாக்களியுங்கள். வாக்களித்து இந்த வாக்களித்து பெரிய அளவில் வாக்களிக்கின்ற சமூகம் தமிழ் சமூகம் என்ற பெயரை தொடர்ச்சியாக நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடியும். நன்றி நீதன் ஷான், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியிலே நீதன் ஷான் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய தேர்தல் பயணம் தூரமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஸ்கார்பரோ ரூஷ் பார்க் தொகுதிக்கான இடைத்தேர்தல் செப்டம்பர் 29ஆம் தேதி இடம்பெறவிருக்கிறது. இதிலே 4 பேர் தமிழ் சமூகத்தில் இருந்து போட்டியிடுகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக தமிழ் சமூக மட்டத்திலே அச்சம் இருந்தாலும் கூட நீதன் குறிப்பிட்டது போன்று பலர் போட்டியிட தயாராக இருக்கின்ற சமூகம், அரசியலிலே ஆர்வமிக்க ஒரு சமூகம், அரசியலில் மிக காத்திரமான பங்களிப்பை அடிப்படை நிலையில் இருந்து செய்யக்கூடிய வாக்களிப்பை நீங்கள் செய்வதை உறுதி செய்து கொள்ளுங்கள். அதுதான் முதலாவது படிநிலை அரசியலிலே. அது ஜனநாயக கடமையும் கூட. அவை இந்த வாக்களிப்பை சரியாக செய்யுங்கள். அதே நேரத்திலே நீங்கள் சரியாக சிந்தித்து ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது விடை தருகிறோம். நன்றி, வணக்கம்.